ஸோ ஹை ஆல் இன்னைக்கு எக்ஸசைஸ் 2.8ல 8th சம் பார்ப்போம். சரியா? குமார் ரைட்ஸ் அ லெட்டர் டு 4 ஆஃப் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ். 4 பேத்துக்கு லெட்டர் எழுதுறாரு. சரியா? இப்போ நல்லா கவனிங்க. அந்த 4 பேர் தான் இவங்க. ஃபர்ஸ்ட் 4 பேர் 1 2 3 4. ஸோ டோட்டலா 4 பேத்துக்கு லெட்டர் எழுதுறாரு. சரியா? He asked each one of them to copy the letter and mail to 4 different person with the instruction that they continue the process similarly. அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஒவ்வொருத்தரும் 4 லெட்டர் போடுங்க. இப்ப நான் எப்படி 4 பேத்துக்கு லெட்டர் போட்டனோ, இப்ப ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டு அடுத்த 4 பேத்துக்கு லெட்டர் 1 2 3 4. இப்ப ஃப்ரெண்டு 2வும் 1 2 3 4, ஃப்ரெண்டு 3யும் 1 2 3 4 லெட்டர் போடுங்க, ஃப்ரெண்டு 4ம் 1 2 3 4 லெட்டர் போடுங்க. ஸோ அப்போ 4 + 4 8, 8 + 4 12, 12 + 4 16. செகண்ட் செட்ல 16 வருது. இப்போ அகைன் இவர் இந்த ஃப்ரெண்ட் அகைன் இந்த ப்ராசஸ் டு பி கண்டினியூட்னு சொல்றாங்கல்ல, கண்டினியூ த ப்ராசஸ் சிமிலர்லி அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ஃப்ரெண்ட் அகைன் 4 பேத்துக்கு, 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 இப்படி ப்ராசஸ் கண்டினியூ. அப்ப என்னது 4 + 4 8, 8 + 4 12, 12 + 4 16. அகைன் இங்கேயும் 16, இங்கேயும் 16. அப்ப மொத்தமா எத்தனை பேத்துக்கு போட்டிருப்பாங்க? 16 + 16 + 16. ஓ அகைன் இங்க ஒரு 16 + 16. அப்ப மொத்தமா 16 + 16 + 16 64. இந்த ப்ராசஸ் அப்படியே கண்டினியூ ஆயிட்டே போகணும். சரியா? இப்ப நல்லா கவனிங்க, நல்லா கவனி. இந்த 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 டயக்ராம் புரிஞ்சதாக்கனா? இப்போ சொல்யூஷன்ல ஃபர்ஸ்ட் இருக்கிறவரு 4 பேத்துக்கு அமிச்சாரு. அந்த 4 பேர் ஒவ்வொருத்தரும் 4 பேத்துக்கு அமிச்சா 16 ஆச்சு. தேர்ட் செட்ல 64 ஆச்சு. இது இப்படியே போயிட்டே இருக்கு. ஓகேவா? இப்ப என்ன கேக்குறாங்க? அஸ்யூமிங் தட் த ப்ராசஸ் இஸ் அன்ஆல்டர்ட் அண்ட் இட்ஸ் காஸ்ட் ₹2 to mail 1 letter. So cost of 1 letter அல்லது மெயில் எது வேணா வச்சுக்கோங்க இஸ் ₹2. சரியா? இப்ப என்ன கேக்குறாங்க? ஃபைண்ட் த அமௌண்ட் ஸ்பெண்ட் ஆன் போஸ்டேஜ் வித் 8 செட். இது என்னோட ஃபர்ஸ்ட் செட்டு, இது என்னோட செகண்ட் செட்டு, இது என்னோட தேர்ட் செட். இப்படியே போயிட்டே இருந்துச்சு அப்படின்னா 8th செட் இருக்கு இல்லையா? 8th செட் மெயில போஸ்ட் பண்றதுக்கு எனக்கு எவ்வளவு அமௌண்ட் ஸ்பெண்ட் ஆயிருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. சாரி 4 போட்டு 8. ரைட்டாக்கண்ணா? இது கிளியரா இருக்கா? புரிஞ்சதா? சரி, இப்ப இது எப்படி கண்டுபிடிக்கலாம் நல்லா கவனிங்க. மொத்தமா இந்த 8 செட்ல எவ்வளோ போஸ்ட் முதல்ல போயிருக்குன்னு நான் கண்டுபிடிச்சிக்கிறேன். எவ்வளவு போஸ்ட் முதல்ல போயிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். சரியா? இப்ப பாரு நல்லா கவனிங்க. SN is equal to A. ஃபர்ஸ்ட் R கண்டுபிடிக்கணும், என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணுன்றதுக்கு. ஸோ அப்ப நல்லா கவனிங்க, எனக்கு என்னென்ன தெரியும்? ஃபர்ஸ்ட் செட்ல 4. அப்ப ஃபர்ஸ்ட் இருக்கிறது தானே T1 தானே என்னோட A. அப்ப 4 தெரியும். அடுத்தது ரேஷியோ கண்டுபிடிச்சிக்கங்க. 16/4 இஸ் ஈக்குவல் டு 4 என்னோட ஆன்சர். அப்போ R இஸ் ஈக்குவல் டு 4. அப்போ R வந்து கிரேட்டர் தென் 1. ஸோ அப்போ கிரேட்டர் தென் 1 அப்படின்னும் போது SNோட ஃபார்முலா என்ன யூஸ் பண்ணிப்பேன்? A இன்ட்டு R⁻n-1/R-1. ஆமாவா? ஸோ எத்தனை செட்டு நான் மொத்தமா கண்டுபிடிக்கணும்? 8 செட்டு நான் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ A என்னது? 4. R என்னது? 4. டு த பவர் N என்னது? 8 - 1/4 - 1. ஸோ அப்போ இதை சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 4 இன்ட்டு 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 4. ரைட்டா? ஸோ 4 4s are 16, 16 4s are 64. ஆமாவா? ஸோ 64. அகைன் இது ரெண்டும் போட்டீங்கன்னா 64. அகைன் இது ரெண்டும் போட்டீங்க அப்படின்ட்டுனா இன்டூ 16. ஸோ இப்போ இதை மல்டிப்ளை பண்ணிடலாமா? ஸோ 64 பொறுமையா பண்ணுங்க. 64 இன்டூ 64. 4 4s are 16, மிச்சம் 1, 24 25 முடிஞ்சது. 6 4s are 24, மிச்சம் 2, 36 36 plus 2 37 38. ஸோ 6
904 இன்டூ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டப்ப இது இங்கே 16 6 6 ஆர் 36 மிச்சம் 3 6 9s ஆர் 54 7 மிச்சம் 5 6 4s ஆர் 24 இது ஈஸி 6 1ஓட தானே அதை அப்படியே மல்டிப்ளை பண்ணிடும் ஸோ அப்போ 6 13 5 5 6 ஸோ இப்போ எழுதிடுவோமா ஸோ 6 5 5 3 6 minus 1 by 3 ஸோ இப்போ என்ன கிடைக்குங்கண்ணா எஸ் 8 is equal to 4 into 6 5 5 3 5 divided by 3 சரியா ஸோ அப்போ இதை ரெண்டு அடிச்சு கொடுக்கலாமா இது 1 time 2 1 8 4 5 ஆமாவா ஸோ இப்போ இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க 4 5s are 20 மிச்சம் 2 4 4s are 16 17 18 மிச்சம் 1 4 8s are 32 33 மிச்சம் 3 4 1s are 4 plus 7 8 ரைட்டா அப்போ மொத்தமா எத்தனை போஸ்ட் போட்டிருக்காங்க பாருங்க இந்த 8th செட்டில் 87,380 போஸ்ட் போயிருக்கு அப்போ ஒரு போஸ்ட்டுக்கு வந்து காஸ்ட் ஆஃப் ஒன் போஸ்ட் is equal to 2 rupees அப்படின்னா காஸ்ட் ஆஃப் 87,380 போஸ்ட் 300 and cost of the 87,380 post is equal to 87,380 into 2 so இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுங்க 0 16 மிச்சம் 1 6 மிச்சம் 1 இருந்தது 7 14 மிச்சம் 1 16 17 அப்போ எவ்வளவு காஸ்ட் ஆகுது சாமி 1,74,760 rupees ஆகுது ஸோ இதுதான் என்னோட ஆன்சர் கிளியரா இருக்கா கண்ணா கிளியரா இருக்கா ஸோ இதுதான் சாமி ஃபர்ஸ்ட் நீங்க இந்த ஸ்ட்ரக்சரை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் இந்த டயக்ராம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் சரியா அவங்க என்ன கேக்குறாங்க அமௌண்ட் ஸ்பெண்ட் ஆன் த போஸ்டேஜ் வென் 8 set of letter is made 8 செட் லெட்டர்ல அவங்க எத்தனை 8 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க 4 plus 16 16 plus 64 இது லாஸ்ட்ல 8th செட் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா எனக்கு முதல்ல எத்தனை போஸ்ட் கிடைச்சிருக்கு 87,380 போஸ்ட் அப்ப இதுக்கு எவ்வளவு செலவாயிருக்கும் ஒரு போஸ்ட்டுக்கு 2 ரூபா அப்படின்னா 87,380 போஸ்ட்டுக்கு எவ்வளவு ஆகும்னு கால்குலேட் பண்ணிடணும் புரியுதாங்கண்ணா ஸோ புரிஞ்சிருக்கும் நம்புறேன் புரியலன்னா கமெண்ட்ல கேளுங்க நான் டெஃபினட்டா கிளியர் பண்ணுவேன் சரியா தேங்க்யூ